இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லா வால்டிலிட்டியா இருந்தாலும் ரெண்டு ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. முதல்ல என்டிபிசி கிரீன் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பார்க்கலாம். இவங்களுக்கு ஒரு குளோபல் கம்பெனி கிட்ட இருந்து $150 மில்லியன் ஒர்த் சப்ளை கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதாவது 1200 crore பிளஸ் ரெவன்யூ விசிபிலிட்டி 2030 வரைக்கும் கன்ஃபார்மா இருக்கு. இதனால இன்னைக்கு ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு கிட்டத்தட்ட 6.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது நான் பாக்குறப்ப. அடுத்ததா என்டிபிசி கிரீன் எனர்ஜி. இவங்களுக்கு குஜராத்ல இருக்கிற கேப்டா சோலார் ப்ராஜெக்ட்ல இன்னொரு 270 மெகாவாட் கெப்பாசிட்டியை சக்சஸா கமிஷன் பண்ணிட்டாங்க. டோட்டலா இப்ப என்டிபிசி கிரீன் எனர்ஜி கிட்ட 9562 மெகாவாட் கெப்பாசிட்டி கிராஸ் பண்ணிருச்சு. பேக் டு பேக்ஸ் இவங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த கிரீன் எனர்ஜி என்டிபிசி கிரீன் எனர்ஜி 14% இன்க்ரீஸ் ஆகி நான் பார்க்குறப்ப 99 வரைக்கும் மேக்சிமமா போயிருந்தது. இன்னைக்கு இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜியால எனர்ஜி செக்டாரே இன்னைக்கு 2% கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் லெவல்ல க்ரூட் ஆயில் அண்ட் எனர்ஜி பிரைசஸ்லாம் மேல போறதுனால எனர்ஜி அண்ட் கெமிக்கல் செக்டார் மேல இப்ப ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க போர்ட்ஃபோலியோல இந்த ரெண்டு ஸ்டாக்கும் இருக்கா? எவ்வளவு வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லுங்க. அடுத்ததா இதுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.